ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா மொச்சக்கட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு மசாலா கிரேவி வந்து பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு, ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. கத்திரிக்காய் நிறைய இருந்தால் நிறைய போட்டுக்கோங்க. என்கிட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து என்கிட்ட கொஞ்சமாக தான் இருந்துச்சு, அதுதான் கம்மியாக போட்டுன்னு இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஆயில் போடுங்க. ஸோ லிமிட்டடாக ஜாஸ்தி வேண்டாம். ஆயில் எவ்வளோ அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ மேக்ஸிமம் வந்து கம்மி பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா வந்து பொரியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம தேங்காய் கொஞ்சிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். வந்து ஆட் பண்ணிடலாம். இதை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிடுவோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிடணும். மேக்ஸிமம் வந்து வதக்கிட்டுங்க. அளவுக்கு நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சால்ட் ஆட் பண்ணி பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் டமாட்டா வந்து மேக்ஸிமம் வந்து அரைச்சிட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து டமாட்டா தேவையோ, கிரேவி அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக டமாட்டா போட்டுக்கோங்க. ஏன்னா இது நல்லா வதங்கட்டும். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வந்து போட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். இது போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வேகட்டும். ஃபஸ்ட்டு வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிட்டோம். ஸோ அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இது வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கத்திரிக்காய் நம்ம மசாலா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், அது வந்து ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பட்டாணியும் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து அப்படியே வதங்கட்டும். ஸோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அளவுக்கு வதங்கிட்டு இருக்குது. மிக்ஸி வாஷ் பண்ண தண்ணி வந்து இதில் வீட்டுக்கோங்க. இது வந்து எந்த அளவுக்கு தேவையோ நான் வந்து கொஞ்சம் லிக்விடாக பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். பார்த்திங்கன்னா விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.